அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பள்ளிக்கரணையில் போக்குவரத்து காவலர் மேகநாதன் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்ற காரை துரத்திச் சென்ற போக்குவரத்து காவலர் மேகநாதன் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக மேகநாதன் பணிபுரிந்து வந்த நிலையில் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து முதன்மை காவலராக பணிபுரிந்து வருபவர் மேகநாதன். இவர் நேற்று இரவு மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட காமாட்சி மருத்துவமனை அருகே இரவு வாகன சோதனையில் ஈடுபட்ட போது நள்ளிரவு கிட்டத்தட்ட வேகமாக வந்த காரை நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார். அப்போது நிறுத்தாமல் சென்ற அந்த காரை இருசக்கர வாகனத்தில் சென்ற போக்குவரத்து காவலர் மேகநாதன் துரத்தி சென்றுள்ளார். அப்போது அதே கார் அவர் மீது ஏற்றி இருக்கிறது. இதில் 20 மீட்டர் தொலைவிற்கு இருசக்கர வாகனத்துடன் மேகநாதன் இழுத்து செல்லப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். ஏற்றியது மட்டுமில்லாமல் அந்த வாகனம் கார் நிற்காமல் சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மடிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட நபர் சாய்ராம் என்பவர் இன்று காலை தகவல் தெரிவித்திருக்கிறார். தனது கார் ஏற்றி போக்குவரத்து காவலர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சாய்ராம் என்பவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். நேற்று இரவு சாய்ராம் தனது குடும்பத்தினருடன், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மது போதையில் நீலாங்கரை கடற்கரைக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகு வீட்டிற்கு செல்வதற்காக, மடிப்பாக்கம் செல்வதற்காக வந்திருந்த போது அப்போது வேகமாக வந்திருக்கிறார். அப்போது மேகநாதன் பணியில் இருந்தபோது அவரை போதையில் சென்றதால், மது போதையில் சென்றதால் அவரை பிடிக்க முயற்சிருக்கார். ஆனா இதில் பயந்து போன சாய்ராம் காரை வேகமாக ஓட்டி அவரை விபத்து ஏற்படுத்தி கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்த மேகநாதனுக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் இருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே மது போதையில் எதேச்சையாக விபத்து ஏற்படுத்தினாரா அல்லது ஏற்றி கொலை செய்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேகநாதனின் உடல் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இரவு வாகன சோதனையின் போது மது போதையில் வந்த காரை பிடிக்க முயற்சி செய்த போக்குவரத்து காவலர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.